நேயர்களே, நம்ம ஏற்கனவே ஆடு அறுப்பதற்கு, கோழி அறுப்பதற்கு, மாடு அறுப்பதற்கு இந்த நவராத்திரி காலமாக இருப்பதால் தடை செஞ்சு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் நம்முடைய மோடி, அதாவது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர். இதன் விளைவாக மக்கள் முஸ்லீம்கள் மாஸ்க்கு விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தால் நாம் அவர் மீது பாஸ்போர்ட் எல்லாம் எடுப்போம், பறிச்சிருவோம், லைசன்ஸ் பறிச்சிருவோம், கேஸ் போடுவோம், ஜெயிலில் வைப்போம், தேவைப்பட்டால் தேச துரோக குற்றச்சாட்டுகள் கூட வைக்கலாம். அப்படி ஒரு அறிக்கை இல்லை. அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் தான். இப்போ இந்த சூழ்நிலையில் புல்டோசர்களை பற்றி புல்டோசர் பாபான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆட்சி நடத்தினார். ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆட்சி. இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் மனசாட்சியை உழுக்கிறது. மோடியினுடைய யோகியினுடைய ஆட்சி மனசாட்சியை உழுக்குகிறது. ஊபி அரசினுடைய புல்டோசர் நடவடிக்கைக்கு அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை நாம் இப்போது படிப்போம். அதாவது அந்த செய்தியில் ஏன் மனசாட்சியை உழுக்குகிறது என்று பார்த்தார் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் அண்மையில் 2 விதவைகள் குழந்தைகளோடு இருந்த வீட்டை உடைச்சி நாசம் பண்ணா இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த குரூப். பிரக்யாராஜில் உள்ள தங்கள் வீடுகளை யோகி ஆதித்யநாத்துடைய நிர்வாகம் அத்துமீறி உடைப்பதாக ஒரு பொதுநல வழக்குகளை அவர்கள் போட்டிருந்தார்கள். ஹைதர் பேராசிரியர் அலி சுல்பிஹார், வழக்கறிஞர் சுல்பிஹார் அலியும் ப்ரொஃபஸர் ஹைதர் அவர்களும் இந்த வழக்கை போட்டிருந்தார்கள். இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா, நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சி இருக்கிறது. இந்தியா ஒரு சட்ட மாண்புகளுக்கு உட்பட்டது. ஆனால் குடிமக்களின் குடியிருப்பு கட்டமைப்புகளை இது போன்ற முறையிலே இடிப்பதற்கு எந்த வழிமுறையும் இல்லை. உலகத்தில் எந்த சர்வாதிகார நாட்டில் கூட இடியமின் கூட இப்படி ஒரு நாசகார கேவலத்தை செய்யதில்லை. இது எங்கள் மனசாட்சியை உழுக்குகிறது. தங்குமிட உரிமை சட்டப்பூர்வமானது. எனவே வீட்டு உரிமையாளர்களுக்கு 6 வாரத்துக்குள்ளே 10 லட்ச ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. எங்கள் மனசாட்சியை உருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அரசு நிர்வாகம், அதாவது கடும்போக்கு தீவிரவாத அடிப்படை ஹிந்துத்துவ யோகி ஆதித்யநாத்துடைய அரசு தான் இந்த அநியாயத்தை செய்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? கோர்ட்டினுடைய கண்டனமும் 10 லட்ச ரூபா அபராதமும் ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு நாடு அல்ல. இந்த நாட்டில் ஒரு மிருகத்தை போன்றது ஒரு ஆட்சி நடத்துகிறானா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது உச்ச நீதிமன்றம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவர்களை சகித்து கொள்ள முடியாது. அந்த தீர்ப்பினுடைய நகலை நான் சொல்கிறேன். யோகி ஆதித்யநாத்துடைய அரசு செய்வதைத்தான் கோர்ட் சொல்லுது. இது சகித்து கொள்ள முடியாது என்பதற்கு அடையாளமாக புல்டோசர் நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள், குறிப்பாக பாஜக மாநிலங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி PR காவாய் மற்றும் விஸ்வநாதன் அடங்கிய 2 நபர் அமர்வு இந்த நடவடிக்கைகள் சட்டவிரோதம்னு அறிவித்து 10 லட்ச ரூபாயை போட்டிருக்காங்க. யோகி ஆதித்யநாத் என்ன செஞ்சார்? இவரை பின்பற்றி ஒரு முட்டாள் செய்கிறான்னா அடுத்த முட்டாளும் அதே செய்கிறான். எப்படின்னு சொன்னால், நாயப் சிங் சைனி எங்கே நம்ம ஹரியானாவில், அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இவரை பின்பற்றி பாஜகவினுடைய மாநிலத்தில் இருப்பவர்கள் அனைவரும் செய்கிறாங்க. ஏன்னா யோகி ஒரு பெரிய யோகி பாருங்க. அவர் ஒரு நல்ல முன்னுதாரணத்தை நாட்டு காட்டியிருக்காங்க. 1.5 லட்சம் வீடுகளை அவங்க இடிச்சிருக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை தோழர்களை, 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 1.5 லட்சம் வீடுகள் இதில் வீடு இழந்தவர்களாக ஆக்கப்பட்டிருக்கும் 7.38 லட்சம் பேரில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள். இப்போ புரியுதா ஏன் இடிச்சார்னு? 1.5 லட்சம் வீட்டை இடித்து இந்த நாட்டில் 7.38 லட்சம் உடனடியாக தண்டனை என்ற பேரில் இந்த அநியாயத்தை யோகி ஆதித்யநாத் செய்கிறார். இச்சூழ்நிலையில் நிர்வாகம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, மோசமான முறையிலே நடத்துகிறது. உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு வழக்குகளில் தொடக்கப்பட்டு இருக்கிறதுனால இது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இந்த புல்டோசர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு ஏற்கனவே செப்டம்பர் 24, 2024 செப்டம்பர் 17 உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டதையும் நாம் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுறோங்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்தையும் பார்க்கிறோம். நவம்பர் 13 கடந்த 2024 புல்டோசர் நீதியை உச்சநீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமில்லாமல் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. இதுதான் முக்கியம். ஒருத்தர் பிரைம் அக்யூஸ் இருந்ததுன்னா
அவன் வீட்டை இடிக்கிறது. கொஞ்சமாவது இவருக்கெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய மோசமான சார். இது வந்து பச்சையாக சொல்ல போனால் அரசில் ஜெயிச்சிட்டாங்க. மத உணர்வுகளை தூண்டி, சாதி உணர்வுகளை தூண்டி அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் வரக்கூடாத ஒரு ஆளுமைகள் தான். உலகத்தில் இந்தியா போன்ற நாடுகளில் எவ்வளோ பெரிய ஆளுமை இருந்தாங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு, நம்முடைய மரியாதைக்குரிய அஹிம்சா மூர்த்தி காந்தி அவர்கள், அதாவது அம்பேத்கர் அவர்கள், நம்முடைய சர்தார் வல்லபாய் படேல், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் எவ்வளோ பெரிய நீதிவான்கள்லாம் இருந்தாங்க. ராஜாஜி போன்றவர்கள் எல்லாமே கல்வியாளர்கள், எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள், எல்லாருமே கண்ணியமானவர்கள். ஏன் இந்த பிஜேபியில் இருந்த கண்ணியத்துக்குரிய திரு வாஜ்பாய் அவர்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணியமிக்கவராக இருந்தார். 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவரெல்லாம் அந்த கடும்போக்குவாதத்தை ஒருபோதும் ஏற்றதே இல்லை. குஜராத்தில் கொலை நடந்தபோது எந்த ராஜதர்மத்தை மீறிட்டே அப்படின்ட்டு மோடியை பார்த்து கேள்வி கேட்டவர் தான். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமானவர்கள்லாம் இருந்த இந்த ஆட்சியில் யோகி போன்றவர்கள் இந்தியாவிற்கு ஒரு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் தடை. இது வந்து இதுக்கு வேற இவருக்கு ஒரு பெரிய உலகத்தில் ஆக்ஸ்போர்ட் வாங்கின மாதிரி புல்டோசர் பாபா 7,38,000 பேரில் 40 விழுக்காடு 50 விழுக்காடு அல்லது 70 விழுக்காடு முஸ்லீம்களும் தலித்துகளும் தான். மீதி கொஞ்சம் நெஞ்சம். ஆக இதை முஸ்லீம்களை அவர்கள் கருவிற்கணும். ஹரியானாவில் நயப் சிங் சவுங்கி இதை தான் செஞ்சான். ஆக இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப மதிப்பிற்குரியது. இரண்டாவது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். என்னென்று சொன்னா, உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களை குறிவைத்து நவராத்திரி விழாக்களில் அவர்கள் ஆடு அறுக்கக்கூடாது, அசைவ கடைகள் நடத்தக்கூடாது, 31ஆம் தேதியிலேருந்து அவங்க காலி செஞ்சாங்க. வங்கிகளுக்கு தொடர் விடுமுறை ரத்து செய்யப்பட்டது ஆர்பிஐனுடைய உத்தரவுப்படி. எல்ஐசி ரத்து செய்யப்பட்டது. ஆக வந்த பிறகு ஒருத்தரை ஒருவர் கட்டி அணைத்த செய்தியும், பரஸ்பரம் ஸ்வீட் பரிமாறிக்கொண்டதும், முத்தமிட்டதும், இதெல்லாம் பார்க்கிற போது இதுதானடா எங்கள் நாடு அப்படின்னு சொல்ல தோன்றுது. இந்த மாதிரி வந்து அரசியல் அதிகாரத்தை ஒரு கீழ்மட்ட நிலையிலிருந்து கடைநிலையிலிருந்து ஒரு ப்ரொவோக்கு பாலிசி செய்யக்கூடிய இவர்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்துட்டாங்க. ஆனால் இவர்களுக்கான வந்து ஒரு டிசர்வ்டு பர்சனாலிட்டிலாம் இவங்க கிடையாது. அதனால தான் நீ கீழே இருந்து எப்படியெல்லாம் வன்முறை செய்கிறியோ அப்படித்தான் அரசியல் அமைப்பின் பிரதிநிதியாக ஆன பிறகும், நாட்டினுடைய முதலமைச்சரான பிறகும் செய்கிறாய் என்பதை இந்துக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், முஸ்லீம்களும் உணர்ந்து கொண்டார்கள். ஆக இதில் ஒரு சின்ன பதட்டம் கூட வரல. எங்கே உத்தரப்பிரதேசத்தில் அதை அவர் வெற்றியாக கூட பேசலாம். ஏன்னா அவர்கள் அந்த அளவிற்கு கண்ணியத்தோடு 2 பேர் நடந்தது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த ஒரு பெரும் செய்தி. இரண்டாவது, நம்முடைய புல்டோசர் பாபா கண்டிக்கப்பட்ட மோசமான அரசியல் தலைவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் தான் செய்யணும். குளிக்கிற இடத்துல புனிதமிக்க அந்த நீரில் முழுமையாக மலம் கலந்து மலப்பகுதிகளாக மாறியதாகவும் செய்திகள் வந்தது. நிறைய பேர் இறந்து போனார்கள். எங்கே நடந்தது என்பதெல்லாம் தெரியவில்லை. இதில் இருந்து பாடம் படிக்கணும் என்று இவர் அட்வைஸ் செய்வது எப்படி என்று நீங்களே பாருங்கள். என்ன பாடத்தை படிக்கணும்? இந்துக்கள் வந்து 2 பேரும் ஒரே சமூகம் தான், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிகள் தான், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணுவாங்க. நீ சொல்லி பாடம் படிக்கணுமா அப்படிங்கிறது தான் இப்பொழுது பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. ஆகவே ஒரு நாசகார சக்தி அவர்கள் நிலை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 7,38,000 பேரில் 80% முஸ்லீம்களும் தலித்துகளுக்கு இனி யார் வீடு கட்டி கொடுப்பது? இது என்ன காசாவா தரைமட்டமாக்குனது? அந்த செய்திகள்லாம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இந்திய நாட்டில் இந்த 7,38,000 பேருக்கு வீடு இல்லாமக்கிட்டே இது ஐநாவில் வந்து ஒரு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான செய்தியாக ஒரு மாட்டியிருக்கிற அளவுக்கு ஒரு மோசமான செய்தி. நம்ம நாடு வந்து அப்படிப்பட்ட நாடு அல்ல. ஒரு தர்மத்தின் நாடு, சட்டத்தின் நாடு, அஹிம்சை நாடு, உண்மையின் நாடு. இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் ஒருங்கிணைத்த ஒரு பண்பாடு. இதே தான் ஒரு சொல்கிறாரு சுரேஷ் பையாஜி ஆர்எஸ்எஸ்ல. தேவையில்லாமல் நீங்கள் அவுரங்கசீப்புடைய விவகாரத்தை பெருசுப்படுத்தாதங்கப்பா. இந்த அவுரங்கசீப்புடைய சமாதி இருப்பதே இந்தியாவுக்கு ஒரு நல்லது. ஏன்னு கேட்டீங்க, இந்தியாவுடைய மண் ஒரு சகிப்புத்தன்மை மண் அப்பா. சுரேஷ் பையாஜி சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து. அதுக்கெல்லாம் நீங்கள் போராடக்கூடாது என்று ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை சொல்லும்போது எடுத்துக்கிடுங்க. ஆக மக்களை வெறுப்பு உணர்வு காக்கி, ஒரு யோகினா அஹிம்சையாக இருப்பான், ஒரு சித்தர்னா அஹிம்சையாக இருப்பான், வன்முறை எப்போதும் தொடர மாட்டான். இவர் யோகியா அல்லது இவர் யாரு அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்துக்கணும். உண்மையிலே பாருங்கள் சார்,
அவன் ஒரு வீட்டில் ரவுடி இருப்பான் சார், அவங்களுடைய அம்மாவும் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, அவங்க வீட்டை இழச்சி நாசமாக்கி 7,38,000 பேரை நடு ரோட்டில் நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த நாசகார விளைவுகளுக்கு நீதிமன்றம் நல்ல ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கிறது. இந்த நாட்டில் அமைதி சுபிட்சம் மட்டுமல்ல, அகிம்சை தலை தோங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய எண்ணம் போல் கடவுள்களை வழங்க வேண்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய இறையாண்மை சாவரின் போற்றப்பட வேண்டும். அதற்கு மிக முக்கியம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை. ஆகவே இந்த கருத்தில் மோடிக்கு, அதாவது யோகிக்கு ஒரு பெரிய ஷாக்கடி என்னவென்றால், அமைதியாக முஸ்லீம்கள் இணைந்து இந்த ரமதானை கொண்டாடி இருக்கிறார்கள். ஒரு சின்ன வயலன்ஸ் கூட கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக கட்டியது உன்னுடைய போலீஸ் துறையால் இல்லை, அவர்கள் உள்ளங்கள் ஏற்பட்ட பண்பாடு. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே சகோதரர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த நாள் போல் எந்த நாளும் தொடர வேண்டும். ஆடை அறுப்பதை தடை செய்தாய், மசூதிகளை ஹோலி பண்டிகைக்கு திரையிட்டு மூடினாய், காவல்துறைகள் மூலம் பாஸ்போர்ட்டை லைசன்ஸை கட் செய்வேன் என்று சொன்னாய். எல்லாவற்றையும் மீறி ஒரு அமைதி மண் தான் இந்தியா மண். இந்த நாள் போன்று எந்த நாளும் தொடரும் என்ற சுப செய்தியை அவர்கள் இந்த ரமணானுடைய காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை கண்டிப்பாக சிறப்பான ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது மோடி போன்ற ஆளுமைகளுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு என்பதை நான் பார்க்கின்றேன். நன்றி.